இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா திவாகருக்கும் பார்வதிக்கும் முட்டிக்குது. எப்பவுமே பார்வதி தான் பாத்தீங்கன்னா நான் ஒரு டாஸ்க்கை ஒழுங்கா பண்ண மாட்டேன், நான் வேலைக்கு போறேன், டாஸ்க்ல இருந்து போறேன் அப்படின்ற மாதிரி ஓடுவாங்க. இந்த வாட்டி திவாகர் எந்திரிச்சு ஓடுறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடுல கானா வினோத் அவங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு சைடுல கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ரீசன் ஃபுல் டீடைல் ஃபுல்லா பார்க்கலாம். இதுல கனி எங்க சம்மந்தப்படுறாங்க, கனி எதுக்கு தேவையில்லாம ஒரு திட்டுறாரு, திட்டினதுனால தான் பாத்தீங்கன்னா இப்ப சாரி கேட்க சொல்றாங்க. ஸோ என்ன சம்மந்தம் அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுதுங்க, இந்த டாஸ்க் இந்த டீம் இப்ப இருக்காங்க பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் இவங்களை வச்சு பண்ணவே முடியாது, பண்ணவும் தெரியல அவங்களுக்கு அப்படின்றது மட்டும் கிளியரா புரியுது. பிக் பாஸ் நினைச்சதான் பாவமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். லைவ்ல அந்த மனுஷன் கழுவி ஊத்துறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைலா இறங்கி அடிக்கிறாரு. சோ என்ன மேட்டர் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா போடுறேன். எனிவேஸ் இந்த ப்ரோமோல ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் ஆகும். கொஞ்சம் ஹெல்ப்பா பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்வதிக்கும் திவாகருக்கும் ஏன் முட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கனி இருக்காங்களே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதாவது என்ன விஷயம்னா கானா வினோத் அந்த பக்கத்துல இருக்காங்களே, அதாவது விக்ரம் தான் இப்ப ராஜா. சோ அப்படின்னும் போது விக்ரம் வந்து அவங்க ராஜ்யத்துல இருந்து அவங்க வந்து கலாச்சிருக்காங்க. விக்ரமோ இல்ல கானா வினோத்தோ சம்திங் யாரோ வந்து கலாச்சிருக்க மாதிரி தெரியுது. அது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஷேமிங் அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்றாப்ல. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கனி அந்த இடத்துல வந்து கனி ஏதோ சப்போர்ட் பண்ணிருக்காங்களா இல்ல சமாதானப்படுத்திருக்காங்களான்னு தெரியல. ஆனா அது பண்ணது வந்து பாத்தீங்கன்னா திவாகருக்கு பிடிக்கல. பிடிக்காம என்ன பண்ணிட்டாரு, எப்படி நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கனி ஏதோ திட்டிட்டு இருக்காரு போல. சோ அவர் திட்டினதுனால இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு பெண்ணை நீ அப்படி பேசிடக்கூடாது, அதனால மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே, மன்னிப்பா என் அகராதியிலே கிடையாதடா அது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பார்வதியாவது யாராவனா இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி போப்பா அப்படின்னு தூக்கி போட்டு போனார் பாருங்க. இதுதான் திவாகர், இதுதான் திவாகர். அவர் கட்டுப்படுறது ரெண்டே பேருக்கு தான் இப்போதைக்கு. ஒன்னு விஜய் சேதுபதி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ். விஜய் சேதுபதி என்னைக்கு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாருன்னு தெரியல. அவருக்கும் கூட சீக்கிரம் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா திவாகரை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் அவருக்கு வந்து பயம் இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் எவனா இருக்கட்டும் யாராவனா இருக்கட்டும், நான் என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு அவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாறி கலாச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சைட்ல இருந்து கலாய்க்கிறது, அந்த சைட்ல இந்த டாஸ்க் கான்செப்டே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஒரு ரெண்டு ராஜ்யமும் மாறி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா என்ன, அது ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது கண்டிப்பா அது பிரச்சனை தான். ஆக்சுவலா கானா வினோத் திவாகர் ஃபைட் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்க மாட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது. ரெண்டு பேர் வேற யாராவது கலாச்சா கூட திவாகர் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிக்கிறாரு. ஆனா கானா வினோத் கலாச்சா அவரால் ஏத்துக்கவே முடியல. அது வந்து சுத்தமா பிடிக்கல அப்படின்றத பல இடத்துல ரெஜிஸ்டரும் பண்றாரு. இது வந்து இப்போதைக்கு முடியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியவே முடியாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது வந்து பூர்வ ஜென்ம பகை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சுத்தமா ரெண்டு மூஞ்சிங்களும் அவங்க ஒருத்தர் மூஞ்சை வந்து பார்த்துக்கவே முடியல. அதாவது பிக் பாஸ் இவ்வளோ கழுவி ஊத்துனதுக்கு அப்புறமும் இது அதுக்கப்புறம் நடக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து இந்த சீசனில் அடிச்சுக்காம நிப்பாட்டவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்டில் வந்து இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். இது எப்படி தடுக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். ஏன்னா ரெண்டு பேருமே பயங்கரமாக ஈகோ ஹிட் ஆயிடுச்சுங்க. அவர் என்ன பேசினாலும் இவருக்கு பிடிக்க மாட்டேது, இவர் என்ன பேசினாலும் அவருக்கு பிடிக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் போகுது. ஸோ இந்த இடத்துல கனியை வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பிசம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கனியை ஒரு அட்டாக் பண்ணுறாரு. கனி என்னமா நீ போகும்போது இந்த வாரம் இருந்தாலும் கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன், போகும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துட்டு போங்க, போகும்போது கொஞ்சம் நல்ல பேரோட போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இந்த குரூப்பிசம் இல்லை அப்படின்ற மாதிரி நான் ஒத்துக்க சொல்ல மாட்டேன். குரூப்பிசம் இருக்கு, ஆனால் எல்லாத்துக்கும் குரூப்பிசம் காரணம்ன்றதை என்னால் சொல்ல முடியல. மேபி இதில் என்ன விஷயம் கனி வந்து திவாகரை அட்டாக் பண்ணி பேசினாங்கன்னு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை தப்பாக பேசினாங்களா இல்லை நியாயமான விஷயத்தை தான் பேசினாங்களா? ஏன்னா திவாகரை என்னதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து கொஞ்சம் கொலைய வச்சாலும் அவர் என்ன பண்ணுமோ அதை வந்து பண்ணிடுவார். அவர் இதை தான் பண்ணுவார். ஏதாவது ஒரு டாஸ்க் நடக்கும்போது அவர் ட்ரிகர் ஆகிட்டார்னா போதும், யார் என்ன சபரி கூட க்ளோஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் சபரியை போட்டு பொலப்பாரு. பார்வதி கூட க்ளோஸாக இருக்கும்போது பார்வதியெல்லாம் பல வாட்டி வந்து அடி வாங்கியிருக்காங்க. சோ அந்த மாதிரி தான் பார்வதி மூஞ்சி வந்து ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது, நம்ம வளர்த்த ஒரு ஜீவன் என்னன்னா நம்மளே திருப்பி அடிக்குது அப்படின்ற மாதிரி ஷாக்ல இருக்காங்க. ஆனா போப்பா அப்படின்னு தூக்கி போட்டு போனாரு பாருங்க. டாஸ்க் ஆகுது ஒன்னாவது அப்படின்னு தூக்கி போட்டு ஒரு பாட்டுன்னு போறாரு. பிக் பாஸ் அப்ப என்ன வச்சிருப்பாரு, இவனுங்களை வச்சு நான் என்ன பண்றது, இவனுங்களுக்கு ஒழுங்கா சும்மாறானாலும் சும்மா இருக்க மாட்டானுங்க, ஒரு டாஸ்கை பண்றனாலும் பண்ண மாட்டானுங்க, இவனுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி உண்மையிலே அந்த மனுஷன் வந்து பார்த்து கதறிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா கண்டென்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த டீமை வச்சு எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து கண்டென்ட் எடுக்கணும், ஒரு நல்ல கண்டென்ட்டை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா அது வந்து பாசிபிளே இல்ல போல. இந்த டீம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா பண்ணணும், பிக் பாஸ் டீம் வந்து இந்த வாரம் 2 எவிக்ஷன் இல்ல, ஒரு 4-5 எவிக்ஷன் ஒரே டைம்ல வச்சு சாட்டர்டே எபிசோட்ல ஒரு 3 பேர், சண்டே எபிசோட்ல ஒரு 3 பேர், 6 பேரை துரத்தி விட்டுருங்க. புதுசா ஒரு 5 பேர் எடுத்து உள்ள, ஒன்றும் தப்பு இல்லை, புதுசா ஒரு 5 பேர் எடுத்து உள்ள போடுங்க. எவிக்ஷன் டக்குன்னு தூக்குங்க. சீசன் 9 நீங்க தான் சொன்னீங்க, போக தான் புரியும், பார்க்க தான் தெரியும், சம்திங் ஏதோ சொன்னீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க எங்களுக்கு இப்போ வரைக்கும் எதுவும் புரியல, ஏன்னா உங்களுக்கும் புரியல அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. அந்த டேக் லைன் வைக்கும் போதே கொஞ்சமாவது யோசிச்சு வச்சிருக்கணும். ஆனா இப்போ அவங்களுக்கே என்ன திரும்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, நம்ம சொன்னது நம்மளுக்கே ரிப்பீட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கே ஒன்றும் புரியல இது எப்படி கொண்டு போகிறது, எப்படி இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தூக்கி நிப்பாட்டுறது அப்படின்னு. நிப்பாட்டுறது எங்க எந்திரிக்கவே மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது. ஒரு அறிகுறி தெரிஞ்சுதுங்க போன வீக்கெண்டு எபிசோடுக்கு அப்புறம், ஓரளவுக்கு ஆஹா கொஞ்சம் ஓகே நல்லா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. விஜய் சேதுபதி அடிச்சாரு, அப்புறம் வயல் கார்டு என்ட்ரிஸ் வந்தாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் அறிகுறி தெரிஞ்சுது. திருப்பி இந்த வயல் கார்டு கண்டஸ்டன்ட்டும் எங்க அமுங்கினதுக்கு அப்புறம்
ஒண்ணுமே தெரியல. இந்த சீசன் ஓடாது அப்படின்ற நம்பிக்கை தான் நிறைய பேருக்கு வருமே தவிர ஓடும் பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்ற நம்பிக்கை யாருக்குமே வராது. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. அப்படியே ஓடுனாலும் அதை நான் வந்து குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வருவார். யார் சொல்லுங்க? தலைவன் திவாகர் கண்டிப்பாக வருவார். வந்து ஒரு டாஸ்க்கை நல்லா பண்ணுறீங்களா, பண்ணுங்கடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் திவாகரை வந்து இங்கே ஃபுல்லாக வந்து குறை சொல்ல முடியாது. அவர் என்னதான் கோவப்படுறாரு, அவர் மேலே தப்பு இருக்கு என்னதான் இருந்தாலும் ஆப்போசிட்ல என்ன ட்ரிகர் பண்ணாங்கன்னு தெரியல. பாடி ஷேமிங் பண்ணாங்கன்னு அவர் சொல்றாரு. சும்மாவே ஒரு வந்து புழுவார் ஏதாவது ஒன்று சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஆப்போசிட் இருக்கவங்க சாதாரண ஆள் இல்லை. கானா வினோத் ஆகட்டும் அவங்க டீம் ஆகட்டும் கண்டிப்பாக ஏதாவது கலாச்சிருப்பாங்க. எனக்கு வினோத் கமருதீன் எல்லாருமே ஒரு கலாய்க்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிமிட் இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுவும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அப்படிங்கும்போது என்ன வார்த்தை விட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. மேபி திவாகர் உண்மையிலே ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருக்கலாம். அதுக்கு வந்து கனி சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். உடனே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பிசம் பண்ணுறீங்க, நீங்கள் குரூப்பிசம் வச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பொங்கியிருக்கலாம். ஸோ எப்படி வேணா நடந்திருக்கட்டும். ஆனால் எப்படி நடந்தாலுமே ஆப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு தான். ஏன்னா அவங்க தானே இப்போ ராணி, அதாவது இவர் திவாகரை தூக்கிட்டு தானே அவங்கள போட்டாங்க. கண்டிப்பா அந்த காண்ட அவருக்கு இருக்குல்ல. நான் தான் ராஜா, தர்பீஸ் ராஜா, என்னோட சீட்ல வந்து நீ உட்கார்றனா அப்போ எனக்கு என்ன மரியாதை அப்படின்ற காண்டு திவாகருக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் ராஜாவா தலைவன் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? உட்காந்துக்கிட்டு எஃப்ஜே கிட்ட இந்த திராட்சையை ஒன்னொன்னா எடுத்து வாயில போட்டுக்கிட்டு அந்த 3 பொண்ணுங்களையும் அதை 3 இளவரசிகள்ல எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சைட் அடிச்சுக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்க ராஜகுரு யார் திவ்யா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் விட்டுக்கிட்டு தலைவனுக்கு லிமிட்டே இல்லை. அவரோட ராஜ்யத்தில் இருக்க பொண்ணுங்களை பார்க்கறது இல்லாம ஆப்போசிட் ராஜ்யத்தில் இருக்க ராஜகுருக்கே பார்த்தீங்கன்னா நூல் விட்டுட்டு இருக்காரு, ஃப்ளையிங் கேஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திவாகரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போச்சு. சில இடத்துல ஃபன்னு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து ஒரு லிமிட்டே இல்லை. நான் தானே ராஜா, எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாப்புல. ஸோ இன்னைக்கு அந்த பதவியை டக்குன்னு பிடுங்கணுன்னு கண்டிப்பாக திவாகருக்கு கொஞ்சம் காண்டா இருக்கும். என்னடா இது என்கிட்ட இருந்த பதவியை பிடுங்குறீங்க அப்படின்ற ஒரு காண்டு இருக்கும். அதுவும் பதவியை பிடுங்கிட்டு பார்வதி கொடுக்குறீங்கன்னா அப்போ எனக்கு என்ன மரியாதை அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்திருக்கும். ஸோ டைம் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சான்ஸ் கரெக்டாக அமையவும் நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியவும் பிச்சுக்கிட்டு ஓடுவார். ஏன் நேற்றும் கலாச்சாங்கல்ல, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நேற்று மட்டும் கலாய்க்காம இருந்தாங்க, நேற்றும் அந்த கலாய் தானே கலாச்சிட்டு இருந்தாங்க. நேற்று ஏன் ஓடல? ஏன்னா நேற்று ராஜா, நேற்று பவர் அவர்கிட்ட இருந்தது. ஸோ நேற்று மதிச்சாங்க. இன்னைக்கு வந்து ராஜா பதவியிலும் தூக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து அவர்கிட்ட பவர் இல்லை அப்படின்னும் போது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வருது. அவர்கிட்ட ஒரு விஷயம் அவர் வந்து தூக்கி வச்சு எல்லாம் பேசும்போது அவரால் பொறுத்துக்க முடியும். நான் பல வீடியோவில் இதை தான் சொல்கிறேன். திவாகரை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். அவர் எந்த அளவுக்கு கொஞ்சம் பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்யூட்டாக குவைட்டாக நடப்பார். அதே விஷயம் அவர் வந்து எதிர்த்தீங்கன்னா அப்படியே ரத்த காட்டேரியே மாறிடுவார், அரக்கனா மாறிடுவார். அவர் பேருக்கு பின்னாடி இருக்கல நடிப்பு அரக்கன்னு சொல்லி சுற்றுறாருல. ஸோ அதில் நடிப்பை தூக்கிட்டு அரக்கனா மட்டும் முழுசாக மாறிடுவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுதுங்க. ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபைட் தான். அதாவது நேற்று கெமி இவங்களாம் சண்டை போனாங்க இல்லைன்னு சொல்ல. இப்போ வந்து திவாகரோட ஃபர்ஸ்ட் பெரிய ஃபைட் இதுதான் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எண்டு என்ன, இதுக்கான பர்பஸ் என்னன்னே ஒன்றும் புரியல. நான் பார்க்குற நம்மளுக்குமே புரியல. இப்போ போன சீசனில் இந்த டாஸ்க் வச்சாங்களே, அப்போ என்ன பண்ணாங்க, வெளியே வந்து இந்த மார்க்கெட் மாதிரி ஒன்று போட்டு அதில் வந்து பொருட்களை வாங்கணும், அதுக்கு பொற்காசுகள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று வச்சாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணாங்க, எல்லாம் போய் அந்த பொருட்களை 2 ராஜாங்கத்தோட ஆளுங்களும் போய் இந்த பொருளை கைவினை பொருட்களாக செஞ்சு விற்பாங்க. அதை வாங்குவாங்க, அதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க. அதில் யாருக்கு அதிகமான காசு இருக்கோ அவங்க வின்னு அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் ஒரு தெளிவாக இருந்தது. இந்த சீசனில் இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீமுக்கும் ஒரு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு 2 போட்டி வச்சாங்க நேற்று. அதிலே தெரிஞ்சு போச்சு எவ்வளோ சூப்பரான போட்டியில் அப்படியே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து யார் ஜெயிக்க போறான்னு பார்க்குற அளவுக்கு ஒரு சூப்பரான டாஸ்க்கை கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. இவங்ககிட்டயும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்கு, கண்டஸ்டன்ட்கிட்டையும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்கு, கொஞ்சம் இல்லை சுத்தமாக கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்கு. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இந்த சர்க்கஸ் கூட வரும். எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் முக்கியமான ஒரு வீடியோங்க. ஏன்னா பிக் பாஸ் வந்து பயங்கரமாக கழுவி ஊற்றிருக்காது. என்ன டீட்டெயில்னு ஃபுல்லாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.